கிடையாது. இப்போ சென்னை வானொலிக்கு இறங்கும் போது என்ன சொன்னார்னா, அவர் என் தம்பி தானே, எனக்கு தம்பிக்கு ஒரு பிரச்சனை, நான் வரமாட்டேனாங்கிறாரு. உங்க விஜய் மேல வழக்கு போட்டா, என் தம்பி மேல வழக்கு போட்டா நான் சந்தோஷப்படுவேன். அதுதான் அவருடைய மாண்பு. இந்த மாண்பு தாவேக்காவிடம் இருக்கிறதா என்கிறதா இப்ப இருக்கிற கேள்விக்குறி. இல்லை. எல்லாரும் சேர்ந்த சீமானை வசைபாடினாங்க. இதெல்லாம் தாண்டி முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்த பிறகுதான் சீமான் அவர்கள் விஜய்க்கு எதிராக அரசியல் பண்றாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் பெட்டி வாங்கிட்டாரு, சபரீசன் பெட்டி வாங்கிட்டாரு. சபரீசனும் ஸ்டாலினும் சேர்ந்து சீமானுக்கு பெட்டி கொடுத்து விஜய்க்கு எதிராக பேச வைக்கிறான்னு சொல்லி இந்த ஊடக வாடகை வாய்கள் பேசினாங்க. அந்த ஊடக வாடகை வாய்களை வைத்து தாவேக்கா அதை எடுத்துக்கொண்டு பேசியது. இப்போ யார்கிட்ட பெட்டி வாங்கிட்டு விஜய்க்கு ஆதரவான சீமான் பேசுறாரு? விஜய்க்கு எதிராக பேசும்போது சிஎம் ஸ்டாலின் பெட்டி கொடுத்தாருன்னு சொன்னீங்க. இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவா பேசியிருக்காரு. ஆதரவா பேசுறதுக்கு யார் பெட்டி கொடுத்திருப்பா? விஜய்க்கு எதிராக பேசுறது திமுக பெட்டி கொடுத்துன்னு சொல்றீங்க. விஜய்க்கு ஆதரவா பேச, விஜய் கூட நிக்க, அவன் தம்பி என்று சொல்ல, அவருக்கு வழக்கு போட்டா நான் வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லுகிற, ஏன் வழக்கு போடணும்? இது ஒரு விபத்து தானே, யாரும் வேணும்னு பண்ணலையே. விஜய் என்ன ஆட்களை கூட்டி வந்து கொலையா செஞ்சாரு என்ற கேள்வியை எவனுமே எழுப்பல. தாவேக்காவுடைய ஒரு பொறுப்பாளர் எழுப்ப முடியல. எல்லோரும் தலைமறைவு, பயந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. என்ன நடக்குன்னே தெரியல அவங்களுக்கு. ஆனால் மொத்தமா சீமான் அவங்களுடைய ஆளாக நின்று, அவங்க அந்த பிரதிநிதியாக நின்று பேசுறாரு. எப்படி பேசுறாரு? பணம் வாங்கிட்டு பேசுறாரா?